10-12 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம சமையல் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்குது. ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு குழந்தைங்களுக்கு 10-12 நாள் லீவ் விட்டு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதனாலே இன்னைக்கு காலைல வந்து தடபுடலாக வந்து அடுப்புக்கிட்ட வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. 12 நாள் லீவ் விட்டுருந்து 11 நாள் ஜாலியாக இருந்துட்டு 12வது நாள் நைட்டு தான் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் பேப்பராக எழுத சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறான் ஜெய்குட்டி. அதெல்லாம் அவன் எழுதி முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வழக்கம் போல் 4 மணிக்கு எழுந்து வாசக்குட்டி சாணி தெளிச்சுட்டு அழகாக வந்து ஒரு கோலம் போட்டுட்டு 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புங்கரைக்கிட்ட வந்தாச்சு. இன்னைக்கு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃபர்ஸ்ட் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரசம் புடலங்காய் வந்து பொரியல் செஞ்சுட்டேன். சரி லஞ்ச் பாக்ஸ் ஏதாவது செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணால் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி அதை வந்து வணக்கி அதில் வந்து சாதம் போட்டு பரட்டி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வேலையெல்லாம் செய்யறதுலாம் பெருசு இல்லை, இந்த குழந்தைங்களை எழுப்பிடுறது தான் பெரிய வேலையாகி போச்சு. நல்லா லீவ் விட்டு நல்லா தூங்கிட்டாங்களா. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டி 6 மணிக்கு எந்திரிச்சாதான் 7 மணிக்குள்ள ரெடி ஆவான். ஜெய் எந்திரி டைம் ஆச்சு, ஜெய் எந்திரி டைம் ஆச்சுன்னு கத்தி அதுவே எனக்கு சலுப்பாகி போச்சு. இவ்வளோ வேலை செஞ்சப்போ கூட எனக்கு டயர்டாக இல்லை, அவங்க கிட்ட கத்தி டயர்டாகி போயிட்டேன். ஒரு நாள் 2 நாள் ஸ்கூல் லீவ் விட்டு 3வது நாள் ஸ்கூல் போனாவே குட்டிமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ 12 நாள் கழிச்சு ஸ்கூல் போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா சரின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் செஞ்சு கொடுக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் கிளம்பிட்டாங்க.